நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி, மே மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 12:54 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:18 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டிரமம் இன்று பிற்பகல் 2:18 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் சிக்கல் இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக இருக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று புத்தாடையை அணிந்து கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்தை விட கூடுதலாக லாபம் கிடைக்கக்கூடும். இனிமையான சொற்களை கண்டிப்பாக பேசுவீர்கள். புத்தி சாதுரியம் வெளிப்பட கொடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான போக்கு எதிலும் ஏற்படக்கூடும். கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது போக போக சரியாகும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். பொறுமையாக செயல்பட வேண்டும் என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. புதிய விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி எண்ண வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதனால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வியத்தகும் வகையில் இன்று செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். சண்டை சச்சரவிலிருந்து தன்னை காத்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. என்று வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று பணி சுமை இருந்தது போக போக சரியாக கொடுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூட்டும். கிருத்திகை. என்று நீங்க இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். என்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று பெயர் புகழ் யாவும் ஓங்கும் காலகட்டம் என்று சொல்ல முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். பாராட்டுகளையும் கொடுப்பார்கள். வியாபாரம் நோக்குடன் என்று நீங்கள் செயல்படுவீர்கள். என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். திடபுத்தியும் தன்னம்பிக்கையும் ஏற்பட கொடுங்க. பல வழிகளை உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் வெளிப்படக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று
இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். காதல் உங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு பயம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி ஏற்படக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். தடை தாமதம் ஏற்படுறது கண்டிப்பாக சரியாகும். சிக்கனமாக செலவுகள் செய்யுங்கள், அது போதுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாக கூடும். ரோகிணி. இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும். என்று உங்களுக்கு நட்பால் நல்லது நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியும். மிருக சிரிஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களை உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். என்று ஓரளவு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள் இன்று மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அனைத்து முயற்சியிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். தேவையான பண உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அலட்டிக் கொள்ளாமல் முடித்து காட்டுவீர்கள். அதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். வேண்டாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். பொறுமையை மட்டும் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். அற்புதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கூடுதலாக இன்று உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். என்று நீங்க நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. என்று பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக சிறப்பு. பெண்கள் பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்துதான் எதிலும் வெற்றி பெற வேண்டியிருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உயர்கல்வி உங்களுக்கான கல்வியாக அமைந்துவிடக் கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த அவசர முடிவு எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். முடிவுள்ள தெளிவு ஏற்பட கொடுங்க. புனர்பூசம். யாரிடமும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும்.
எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். மனம் கொஞ்சம் குழப்பம் அடைய கொடுங்க. தெளிவான சிந்தனை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள் என்று நீங்க செயல்பாடுகளை வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். எதிர்பாராத வகையில உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பதட்டமான முறையில் காணப்படுவீர்கள். ஆதாயம் வரக்கூடிய வேலையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் வரக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். புதிய அனுகூலம் உங்களுக்கு எதிலும் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு சரியாகி முன்னேற்றத்தை கொடுக்கும். கூடுதல் மகிழ்ச்சியும் உண்டாக கொடுங்க. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும் என்று நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள் என்று நீங்க சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். பாராட்டக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும். திருமணத்தில் போய் முடியும், கவனம் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். மாணவர்கள் நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதமும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். செலவுகளை சமாளித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். அலட்டிக் கொள்ளாமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பூசம் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். எதிலும் இன்று நீங்க வேகம் காட்டுவீர்கள். யாரிடமும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்லது. பதட்டம் கொடுக்க வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். ஆயில்யம் இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். முன் யோசனையுடன் செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். திடீர் என ஏற்படக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைங்க. ஓரளவு எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடும். பணிகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள். இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. சிலருக்கு வேலையின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களும் சிறப்பாக இருக்கக்கூடும். அலுவலகத்தில் உங்கள் பணியை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரும் உங்களை பாராட்டும் நாள் என்று சொல்ல முடியும். குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக இருக்கும். பழைய வாக்கிகள் வசூலாகிவிடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூட்டும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடுங்க. சிம்ம ராசினியர்கள் குடும்ப உறவுகளிடம் நிதானத்தில் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வேலை என்றிருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடும். பணத்தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூட்டும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள் என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். முக்கியமாக கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையாகவும் நடந்து கொள்வீர்கள். சிறப்புடனும் செயல்படுவீர்கள். அதிகார துறையுடனும் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடும் நாளாக இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் அமைதி கொள்வது நல்லது என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்ற வேக்கும் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். பொருளாதார வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்லதொரு திருப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமை மேலோங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அதிகாரிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பூரம் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். காரிய தடை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சரியான முயற்சி எதிலும் எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். என்று உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. ஆதாயம் தரக்கூடிய வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உத்திரம் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பழைய பாக்கிகளை இன்று வசூல் செய்து விடுவீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். என்று நீங்க முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். வழக்கமான பணிகளை மட்டும் உங்களுக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடுங்க. ஆதாயம் தரக்கூடிய வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு வருமானம் வரக்கூடும். பிள்ளைகள் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். காரியத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. ஏதிலும் குழப்பம் ஏற்பட்டது போக போக சரியாகும். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். அனைவரின் ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வழிபாடுகளில் நம்பிக்கை கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் மனக்கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. சிக்கல்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் போக போக உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் கண்டிப்பாக கைகூடி திருமணத்தில் போய் முடியும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். நல்லதொரு முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பீர்கள். என்று தடைகளை உடைத்திருந்து கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்ற கவன நடைமுறையை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். என்று ஓரளவு சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம் சண்டை சச்சரவிலிருந்து விடுபடுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. மனதில் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். என்று ஓரளவு நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். யாரை பற்றியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சித்திரை என்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம்.
நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உன்னிட்டிருந்தால் வெற்றி இருக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்து விட முடியும். துலாம் ராசினியர்கள் என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிரிகள் என்று தவிடுபொடி ஆக கொடுங்க. புதிய முயற்சிகளை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லாவித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் வெளிப்படக்கூடும். உங்கள் மனநிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடைபெற கொடுங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது இல்லத்தாரிடம் கலந்து யோசித்து எடுப்பது நன்மையை கொடுக்கும். பெண்கள் இன்று தெளிவான முடிவெடுப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. காதலில் நீங்க தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொன்னால் மட்டுமே நல்லதொரு முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கை கண்ணமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கையில் நீங்க மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று நண்பர்கள் வரியால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். சுவாதி. விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிர்வாகத்தினை திறமையாக வழிநடத்துவீர்கள். என்று உங்களுக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விசாகம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படுவதாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று செய்யும் செயலில் நிதானம் இருக்கட்டும். எதிலும் பொறுமையுடன் யோசித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். காரியங்கள் ஓரளவு அனுகூலத்தை கொடுக்குங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவினரால் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சலுகைகளை இன்று கேட்டு பெறுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பல வகையில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. என்று ஓரளவு முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இன்று குளறுபடிகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாகும். சந்தோஷமான சூழலும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று நீங்க சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. வெற்றிக்கான செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். விவேகமுடன் செயல்பட்டதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் நல்ல விதத்தில் கவனித்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று காதலில் நெருக்கடி இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது, சமாளித்து வென்று விடலாம். ஆனால் பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றி மீது வெற்றியை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற அமைதியுடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். அனுஷம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாகும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். லாபகரமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். மகிழ்ச்சி மிகுந்த சூழலை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. கேட்டை. என்று முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இறைவன் சரணாகதி அடைய கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நுணுக்கங்களை இன்று கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்க மனசுக்கு மகிழ்ச்சி கூடும்லாக இருக்கக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று நீங்க பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். காரியங்கள் ஓரளவு அனுகூலமான சூழல் இருக்கும். அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அற்புதமாக நடைபெற கொடுங்க. வீட்டு விசேஷங்களை முன்னிலை நடத்தக்கூடிய சூழல் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். தன லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். தேவையான நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. தேவையான சரக்குகளை இன்று நீங்க வாங்குவீர்கள். காரிய தடைகள் விலகி அனுகூலமான சூழலும் வெளிப்பட கொடுங்க. முயற்சி ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்ப்புகள் கூட விலகி செல்லக்கூடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா விதத்திலும் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வாய்ப்புகள் அற்புதமாக வரக்கூடுங்க. சந்தோஷமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடுங்க. காதல் உங்களுக்கு நெருக்கடியை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதல்ல கொஞ்சம் அமைதி கொள்வது நல்லது. பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முயற்சியும் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. இதமான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று நீங்க தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராடம். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பணம் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எதிலும் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உத்திராடம். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக நடைபெறக்கூடும். உழைத்தால் கண்டிப்பாக உயர முடியுங்க. அது மட்டுமில்லை, உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள்.
மகரம் ராசினியர்கள். இன்று நீங்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். காரியங்கள் ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். அனுகூலமான சூழலும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஓரளவு மகிழ்ச்சிக்கு குறைபிறக்காது. திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். தேவையான பணம் இருப்பதினால் சமாளித்து விடுவீர்கள். அலுவலகத்தில் பணி சுமை கூடினாலும் சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபாரம் விற்பனையும் சிறப்பாக இருக்க கொடுங்க. லாபமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கணிசமாக எல்லாம் வர கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி எதிலும் நிதானம் மேற்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தின் உடைய பேச்சுக்கு எதிர்த்து பேசியவர்கள் விலகி செல்லக்கூடும். என்று நுணுக்கமான விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். வாடிக்கையாளருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று தொழில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். பெண்கள் இன்று தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு நெருக்கடியை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதல நீங்க விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விட முடியுங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்திறந்து வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று உங்களுக்கு காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதி எல்லாம் காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். திருவோணம். இன்று நல்லது கெட்டதுகளை ஈடுபடுவீர்கள். பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். தள்ளி போன காரியங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. அனுகூலமான சூழலும் வெளிப்படக்கூடும். இன்று மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. செலவுகளையும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அவிட்டம். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். செயல்களில் வேகம் பிறக்கும். எதிர்த்து பேசியவர்கள் விலகி செல்ல கொடுங்க. மகிழ்ச்சியான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். என்று எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்களை நீங்க தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். கூடுதல் லாபத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். என்ற பேச்சை குறைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். முயற்சிகளில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் விரைவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அனுகூலமாக அமைத்துக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியான சூழலையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நல்லதொரு செய்திகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. பணிகளை நீங்க உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு வேலையும் செய்யும் முன்பு அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை பார்த்து செய்வது நல்லது. எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமம் விலகி செல்ல கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். தொழிலும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழிலில் வேண்டியவற்றை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு குடும்பத்தை வழிநடத்த கொடுங்க. பெண்கள் விவரமாக எதிலும் செயல்படக்கூடும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நடைபெறும் விஷயங்களை கண்டு பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். கவலைப்படாதீர்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும்.
கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவர்களாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடின வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற பேச்சில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சுய கௌரவம் இன்று மேலோங்கி விடக்கூடும். சமுதாய பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று மகிழ்ச்சி மிகுந்த சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திசை திருப்பங்கள் ஏற்படும்லாக இருக்க கொடுங்க. சதயம். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பிறர் விஷயங்களை தயவு செய்து தலையீடுகள் வேண்டாம். விடாமுயற்சிக்கு வித்திடும்லாக இருக்கக்கூடும். என்று குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசி சிரித்து மகிழ்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை என்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகளை வெற்றி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மேனம் ராசினியர்கள். என்று நீங்க தெளிவான சிந்தனையை பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோக மாற்றத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பல நெருக்கடியில் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரி செய்துவிட முடியும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும்லாக இருக்க கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பை வருகை இன்று இருக்க கொடுங்க. நண்பர்களும் பக்கபலமாக இருக்கக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்கும். சில வேலைகளை நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூட்டும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். போகட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் நன்மையாக இருக்கக்கூடும். சிலருக்கு ஆடைக்கான புதிய ஆடை வாங்குவதற்கான சூழல் வெளிப்பட கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பெண்கள் உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். காதல் மட்டுமே உங்களுக்கு சின்ன பிரச்சனை கொண்டிருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் கொஞ்சம் அமைதி கொள்வது உங்க கையில் உள்ளது. என்று மாணவர்கள் படியுங்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று உயரமான கல்வியை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று நீங்க இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விவேகமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். கடினமான பணிகளையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி. செய்யும் செயல்களை முன்னேற்றம் இருக்கும். கூடுதல் நேரம் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். விடாமுயற்சிக்கு வித்திடும்லாக இருக்கக்கூடும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். ரேவதி. பண உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனுகூலமான பணிகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும்.
விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.